வர்த்தகம், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான வர்த்தகம் எப்படி இருக்க போகுது. அப்போ நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வரும். நல்லா பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நல்லா டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்க்கும்போது தான் என்ன பேட்டர்ன் வந்திருக்குன்னு தெரியும். இன்னமும் இது நானே ரெடி பண்ண இண்டிகேட்டர் இது ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு மந்த்லி கேண்டிலில் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு மந்த்லி பேட்டர்னில் இந்த மெத்தடில் இது மூவ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. அப்படியே வீக்லி பேட்டர்னில் வரும்போது அப்போ இதனுடைய பேட்டர்னை இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதனுடைய லெவலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு என்ட்ரி இருக்க போகுது. அப்போ உதாரணத்துக்கு டே டைம் ஃப்ரேமில் என்ன பேட்டர்ன் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்னை செக் பண்ணுங்கள், அப்புறம் கேண்டிலை செக் பண்ணுங்கள், டபுள் கேண்டிலுடைய பேரல். அப்போ இந்த 2 மந்தில், அதாவது மந்த்து கேண்டில் இந்த 2 மாதனுடைய உதாரணத்துக்கு இந்த கேண்டிலும் இந்த 2 கேண்டிலும் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மதர் கேண்டில்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும்போது இதனுடைய கேண்டில் இது அப்சைடு போகும். ஆனால் இதனுடைய வீக்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஜெக்ஷனாக இருக்குது. அதாவது ஒரு ப்ரைஸை அங்கேருந்து கீழே இறக்கியிருக்காங்க, இறக்குன இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பையர் வந்திருக்காங்க. 22,800 சம்திங்லேருந்து பையர் வந்திருக்காங்க. அதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதனுடைய பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் டே பை டேயாக இது கீழே வந்திருக்கு. இப்போ என்ன, நாளைக்கு என்ன மாதிரி ஒரு லெவல் தேவை, அப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ஐசி வெப்சைட் வந்துடுங்க. என்ஐசி இந்தியாவில் போயிட்டு இதில் போயிட்டு நிஃப்டின்னு கொடுங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குல்ல, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குங்களே. அப்போ அந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான ஒரு கேட்டகரியில் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் முதல்ல செல்லர் எப்படி இருக்காங்க. இப்போ 24,100 அப்படின்ற ப்ரைஸில் ஸ்டாடல் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாடலுக்கு உண்டான இங்கே என்ன சொல்ல வருது, ஃபஸ்ட்டு இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் புக்கிங் பேனிக் இருக்கும் செல்லருக்கு. அடுத்தது மார்க்கெட்டில் ஒரு சைட் வேல இருக்க போது, அதுக்கப்புறம் ஒரு அப் சைடு ஒரு கொடுக்க போது, அதுக்கப்புறம் சைடு வேல வரப்போகுது. இது வந்து யூஷுவல் தான். ஆனால் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எங்கன்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அப்போ 24,000 24,100ன்ற க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு ஆப்ஷன் செயினில் இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் இல்லை. 24,000 புட் ஆப்ஷன் 89 ரூபா 65 பைசான்னு வந்திருக்கு. அதனால் நம்ம 90 ரூபான்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 24,100 சி அவங்க வந்து 30 ரூபா. அப்போ 90 30 110 ரூபா. அப்போ காலையில் ஓப்பன் ஆகும்போது இந்த 110 ரூபான்றது எதுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க சொல்கிறேன்னா, ரேஞ்சு வந்து $24,110. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரேஞ்சுக்கு எல்லைக்கே வந்துருச்சு, 2வது பாயிண்ட். அப்போ வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் அடுத்த ரேஞ்ச் இருக்குது 24,210.
அப்போ 24,210ன்றது அடுத்த ரேஞ்சு 2. அந்த 2க்குள்ளே நம்மளுக்குள்ள 210. அப்போ ரேஞ்சு வந்துருச்சுங்களா? இந்த 2 ரேஞ்சு. அப்போ சப்போர்ட்டு 24,110. இது 24,000 இந்த இடமா இது ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,990 அடுத்த சப்போர்ட்டு.